இப்போது நம்ம ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பெரிடான்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரல் பிரின்சிபிள்: accessibility, position of the patient and operator, visibility, illumination, restriction, and condition and sharpness of the instrument stabilization, maintaining a clean field, and instrument activation. முதல்ல accessibility பற்றி பார்க்க போகிறோம். accessibility என்ன? It should be provided to the maximal accessibility-யாக இருக்கணும் to the area of the ஆப்ரேட்டரோட ஏரியா ஆஃப் த ஆப்ரேட்டர் வந்து நல்ல accessibility-யாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து clinician should be seated on the comfortable stool. நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டூலில் வந்து உட்காரணும். முதல்ல வந்து ஆக்சசபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுள் ஸ்டூலில் வந்து உட்காரணும். அண்ட் ஏபிள் டு அப்சர்வ் த ஃபீல்ட் ஆஃப் ஆப்ரேஷன். த கீப்பிங் த பேக் ஸ்ட்ரெயிட். பேக்கை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். கீப்பிங் த பேக் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஹெட். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹெட் ஏட்டாக வந்து இருக்கணும். ஹெட் எரெக்டாக இருக்கணும். இந்த ஹெட்டு வந்து ஒரு ஆர்கேட்டாக இருக்கணும். இந்த பேஷண்ட் ஷுட் பி supine பொசிஷனில் வந்து இருக்கணும். அண்ட் பிளேஸ் ஸோ தட் the mouth is close to the rest below the clinician. அவங்க மவுத் வந்து எப்போவுமே க்ளோஸ் ரெஸ்ட் பிலோ த கிளினிஷியன் பக்கம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. A patient should be supine position. The places so that the mouth is close to the rest of the below clinicianலாம் வந்து இருக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து maxillary arch. The patient should be awaked. The patient should be awake to raise a சின்ன வந்து நல்லா ரைஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஆப்டிமல் விசிபிலிட்டி அண்ட் ஆக்சசிபிலிட்டியாக வந்து இருக்கணும். ஷுட் பி மவுத் வந்து சின்ன இருக்க. அந்த பேஷண்ட் ஷுட் பி அவேக்டு. ரைஸ் த சின் ஸ்லைட்லி டு ப்ரொவைடட் ஆப்டிமல் விசிபிலிட்டிக்காண்டி இப்படி பண்ணணும். அண்ட் ஆக்சசிபிலிட்டியாக இருக்கணும். மேக்ஸிலாக்கு சின்ன வந்து மேலே தூக்கிடணும். அண்டு அதுக்கப்புறம் மேண்டிபிள் ரைசஸ் த பேக் சைட் ஆஃப் த சேர். பேக் சைட் ஆஃப் த சேரை வந்து நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு மேண்டிபிள் வந்து முதல்ல வந்து ரைசஸ் த சின்ன வந்து ரைஸ் பண்ணதில் மேக்ஸில். அதுக்கப்புறம் அதே மாதிரி ரைசஸ் த பேக் ஆஃப் த சேர் அண்ட் ரெக்வஸ்ட் டு த பேஷண்ட் த சின் ஷுட் பி. அதுக்கப்புறம் த பேஷண்ட் அன்டில் த மேண்டிபிள் இஸ் parallel to the ஃப்ளோராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த விசிபிலிட்டி அண்ட் illumination அண்ட் retention. த விசிபிலிட்டி டைரக்ட் விஷன், டைரக்ட் illumination. டைரக்ட் illuminationாக இருக்கும். இன்டைரக்ட் விஷன் வந்து இன்டைரக்ட் illumination. Retraction. It provided the visibility and accessibility and illumination. Mouth mirror. The mirror வந்து cheek or tongue-ல வந்து retract பண்ணுவாங்க. And index finger, lip and cheek-ல வந்து இது பண்ணுவாங்க. lip and cheek, mirror வந்து cheek and tongue-லையும். The effective method of retraction. The effective method of retractions are mirror to retract the cheek. mirror வந்து to retract the cheek and finger. cheek the finger to retract the lip. என்னென்னா ரிட்ராக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா மிரர் வந்து டு retract the cheek and the finger to retract the லிப்பை வந்து retract பண்ணுறதுக்கு. mirror allowed to retract the lip and mirror allowed to retract the cheek and lip.
ஃபிங்கர் வந்து லிப்புக்கு, மிரர் வந்து டங்குக்கு. அதுக்கப்புறம் வந்து காம்பினேஷன் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ப்ரிசைஷன் மெத்தடா. அப்போனா வந்து மிரர் வந்து சீக்குக்கு, ஃபிங்கருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெறும் மிரர்னாலுமே சீக் அண்டு லிப்புக்கு வந்து ரிட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபிங்கரு வச்சு வச்சுன்னா ஃபிங்கர் வந்து எப்போவுமே லிப்ஸுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசைடிங் மெத்தட் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா the condition of sharpness of the instrument. Sharpness of the instrument ஓட ஷார்ப்னஸோட கண்டிஷன் என்னென்னா all the instruments should be impacted to make sure that they are clean, sterile and good conditionல இருக்கணும். A sharp instrument enhance the அதுக்கப்புறம் வந்து tactile sensitivity வந்து enhance the tactile sensitivity and allow to the clinician to work more precisely and efficiently. ன்னு சொல்கிறாங்க. A sharp instrument should be tactile the sensitivity and allow the clinician to work more precisely and efficiently வந்து இது பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. precisely and efficiently அதுக்கப்புறம் allow the clinician to work more precisely and efficiently. maintaining a clean field, good visibility, illumination, retraction of the instrument can be அதுக்கப்புறம் வந்து hampered of the operative field to observe this also observed by saliva blood debris. அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டிவ் ஃபீல்டில் வந்து இருக்கணும். they are interfere the visibility during the instrumentation and அதுக்கப்புறம் வந்து improve control because the frame finger rest could not be அதுக்கப்புறம் established on wet. interfere the visibility during the instrumentation. interfere the visibilityனா வந்து interfere the visibility instrumentation. அதுக்கப்புறம் impair to control the frame finger rest could not be அப்புறம் established on the wetோட இருக்கக்கூடாது. and slippy the tooth surface ஸ்லிப்பி பண்ணாமல் அதுக்கப்புறம் ஸ்லிப்பரி பண்ணாமல் இருக்கணும். adequate section is அதுக்கப்புறம் essential and can be achieved with the saliva அதுக்கப்புறம் வந்து saliva ejector மூலிமா வந்து salivary ejector மூலிமா வந்து saliva வந்து முதல்ல அதுக்கப்புறம் வந்து to the salivary ejector மூலிமா நம்ம வெளியில் தள்ளிடணும். and slippery to the tooth surface முதல்ல வந்து எப்போவுமே வந்து ஃபிங்கர் ரெஸ்ட் வந்து வச்சுருக்கணும். could not be அதுக்கப்புறம் established on the வெட்டில் வச்சுருக்கக்கூடாது. and அதுக்கப்புறம் and slippery to the tooth surface இது வந்து டூத் சர்ஃபேஸை வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரி ஆகிக்கிறோம். interfere the visibility அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெபிலைசேஷன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிராஸ்ப் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிராஸ்ப்ன்னு இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிராஸ்ப் வந்து என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிராஸ்ப், மாடிஃபைடு பென் கிராஸ்ப், அதுக்கப்புறம் பாம் அண்ட் தம்ப் கிராஸ்ப்ன்னு இருக்குது. மாடிஃபைடு பென் கிராஸ்ப், பாம் அண்ட் தம்ப் கிராஸ்ப்ன்னு இருக்குது. பாம் அண்ட் தம்ப் கிராஸ்ப்ன்னு இருக்குது. மாடிஃபைடு பென் கிராஸ்ப் மொத்தம் வந்து 2 டைப்பாக இருக்குது. மாடிஃபைடு பென் கிராஸ்ப் இருக்குது, பாம் அண்ட் தம்ப் கிராஸ்ப். பாமு அண்டு தம்பு அண்டு பாம் கிராஸ்ப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாடிஃபைடு பென் கிராஸ்ப்ன்னு இருக்குது. இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட
அதுக்கப்புறம் வந்து ஸ்டெபிலைசேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டெபிலைசேஷன். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாடிஃபைடு பென் கிராஸ்ப். எ பேட் ஆஃப் தம்ப் இஸ் அதுக்கப்புறம் பிளேஸ்டு மிட்வே பிட்வீன் தி மிடில் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த ஹேண்டில். ஆப்போசிட் சைட் ஆஃப் த ஹேண்டில் இந்த இப்படி அதுக்கப்புறம் வந்து எ பேட் ஆஃப் தம்ப் இஸ் பிளேஸ்டு இன் த மிட்வே between the middle and index finger. Middle and the index finger on the opposite side of the handle. This create a அதுக்கப்புறம் வந்து tripod effect வந்து கொடுக்கும். It enhance the control and tactile sensitivity. tactile sensitivity வந்து அதுக்கப்புறம் enhance பண்ணும். அதுக்கப்புறம் வந்து sensitivity, அதுக்கப்புறம் sickle, scalar, curette and ultrasonic and sonic இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிங்கர் ரெஸ்ட். இந்த ஃபிங்கர் ரெஸ்ட் மாடிஃபைட் ஃபிங்கர் ரெஸ்ட் எப்படின்னா the serve was to stabilize the handle and instrument by providing a free fulcrum as the movement are made to activate the instrument. A good finger rest prevent the injury and laceration of gingiva. A good finger rest இருக்கா. குட் ஃபிங்கர் ரெஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் த இன்ஜுரி அண்ட் லாசரேஷன் ஆஃப் ஜிஞ்சேவா லாசரேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபிங்கர் ரெஸ்ட்டு. இன்ட்ரா ஓரல் ஃபிங்கர் ரெஸ்ட், எக்ஸ்ட்ரா ஓரல் ஃபிங்கர் ரெஸ்ட் ஃபல்க்ரம்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரா ஓரல் ஃபிங்கர் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கன்வென்ஷனல் கிராஸ் ஆர்ச் ஆப்போசிட் ஆர்ச், ஃபிங்கர் ஆன் ஃபிங்கர் மேலே ஃபிங்கர் வைக்கிறது. அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஆர்ச்சு கிராஸ் ஆர்ச்சு கன்வென்ஷனல் ஆர்ச் கிராஸ் ஆர்ச்சு ஆப்போசிட் ஆர்ச்சு. அதுக்கப்புறம் வந்து பாம் அப்பு பாம் டவுன் ஃபிங்கர் ஆன் ஃபிங்கர் ஆப்போசிட் ஆர்ச்சு கிராஸ் ஆர்ச்சுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டிவேஷன். Instrument adaptation, it refers to the manner in which working end of the periodontal instrument. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டிவேஷன் இருக்கா. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டிவேஷனில் வந்து adaptation, it refers to manner which the working end of the periodontal instrument is placed against the tooth surface. The precision adaptation must be maintained to the all instrument to avoid the trauma to the soft tissue and the root surface and அதுக்கப்புறம் வந்து enrush and ensure maximum effectiveness of the instrument. அதுக்கப்புறம் ensure the maximum effectiveness of the instrument. Angulation, this refers to an angle between the face of the blade of the instrument and அதுக்கப்புறம் வந்து tooth surface. இப்போ வந்து ஆங்குலேஷன்னா வந்து அந்த ஆங்கிள் பிட்வீன் த face of the blade of the instrument to the tooth surface is always to the tooth and blade relationship இருக்கணும். lateral pressure. அதுக்கப்புறம் வந்து lateral pressureனா வந்து it refers to the pressure. Angulation, lateral pressure, adaptation is அதுக்கப்புறம் ensure avoid the trauma of the soft tissue and root surface அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். lateral pressure, it is refers to the pressure is created when the face is applied against the surface of the tooth. அதுக்கப்புறம் வந்து tooth edge, cutting edge of the blade instrument, blade instrumentோட கட்டிங் எஜ்ஜில் வந்து the surface of the tooth with the cutting edge of the blade instrument is a frame moderate light ன்னு இருக்குது. the strokeல வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் 3 பேசிக் டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் இட் இஸ் யூஸ்டு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலிங் ஸ்ட்ரோக்கு, ரூட் பிளானிங் ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது. இப்போது எக்ஸ்ப்ளோரேட்டிங் ஸ்ட்ரோக்கில் வந்து லைட் ஃபீலிங் ஸ்ட்ரோக் இட் இஸ் யூஸ்டு டு ப்ரோப் அண்ட் எக்ஸ்ப்ளோரர்.
அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்ட்ரோக்கு, ஸ்கேலிங் ஸ்ட்ரோக். ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட் பவர்ஃபுல் புல் ஸ்ட்ரோக். இட் இஸ் யூஸ்டு. ரொட்டேஷன் ஆஃப் த wrist, rotation of the wrist and synchronized with the fulcrum. அதுக்கப்புறம் forearm synchronized with the forearm. அதுக்கப்புறம் finger flexing indication for precise control. finger இருக்கு, அந்த finger flexing for the precise control. scaling stroke. அதுக்கப்புறம் வந்து push scaling motion, push stroke அப்படின்னு சொல்லுவாங்க. scaling stroke is a push stroke. அதுக்கப்புறம் வந்து scaling stroke is a push stroke. root planning stroke, the moderate light pull stroke for the அதுக்கப்புறம் for the final smooth and push. அதுக்கப்புறம் வந்து pull, the final smooth and planning of the root surface. pull stroke யூஸ் பண்ணுவாங்க. planning of the root surface, root planning strokeன்னு சொல்லுவாங்க. instrument sharpening is the instrument sharpening is the evaluation of the sharpness. The sharpen can be evaluated by the straight and அதுக்கப்புறம் வந்து touching. dull instrument, rounded cutting edge and அதுக்கப்புறம் வந்து reflect bright line in the scene. ரைட்டாக வந்து டல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அப்படி பார்த்துடலாம் போல். அதுக்கப்புறம் வந்து ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட். தீஸ் ஆர் த angle edges can be அதுக்கப்புறம் லைட் நோ பிரைட்டாக இருக்கும். ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிரைட்டாக இருக்காது, அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அக்யூட் ஆங்கிளில் வந்து இருக்குது எப்போவுமே. அதுக்கப்புறம் வந்து டாக்டைல் எலிவேஷன் ஷார்ப்னஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு டு த drawing the instrument lightly access to the acrylic rod known as sharpen. அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ஸ்ட்ரீக்காக இருக்குது. ஷார்பன் டெஸ்ட் ஸ்ட்ரீக் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் ஷார்பனிங் டு ரொட்டேட் தி ஃபயர். அதுக்கப்புறம் வந்து ஃபைன், அதுக்கப்புறம் வந்து ஃபயர் தின் லைனர் கட்டிங் edge of the instrument to restore the fine thin. அதுக்கப்புறம் லைனர் கட்டிங் edge of the instrument. restore the ஃபைனாகவும் தின்னாகவும் லைனர் கட்டிங் edge of the instrument-ஆக இருக்குது. அதுக்கப்புறம் லைனர் கட்டிங் edge தான். அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஷார்பனிங் டு ரொட்டேரி. அதுக்கப்புறம் ரீஸ்டோர் தி ஃபைன் தின் லைனிங் கட்டிங் edge of the instrument. This is done by the grinding the surface of the blade. அதுக்கப்புறம் and their junction blade. This is done by grinding the surface of the blade. நல்லா grind பண்ணிட்டு until the junction is once again the sharply angled rather than the rounded இல்லாமல் ஷார்ப் ஆங்கிள் வர வரைக்கும். and sharpening the stone. அதுக்கப்புறம் sharpening stones. the surface of the stone is made up of abrasive crystals are harder than the metal of the instrument sharpened. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆர்கினா ஸ்டோன். அதுக்கப்புறம் வந்து கார்பருண்டம் ரூபி செராமிக் ஸ்டோன் கார்பருண்டம். These are the synthetically produced and ஆக்னா ஸ்டோன் இருக்குது.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஸ்டோன் இருக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரல் அப்ரசிவ் ஸ்டோன். The sizzle can be sharpened அதுக்கப்புறம் sizzle can be sharpened on the அதுக்கப்புறம் வந்து strain away flat sharpen அதுக்கப்புறம் flat sharpen ஸ்டோனாக இருக்குது. Sizzle can be sharp அதுக்கப்புறம் வந்து stainery flint sharpened stone. அதுக்கப்புறம் sonic and ultrasonic scaling. A new design of the ultrasonic and sonic power scaler. These are the transformed to the power is driven to the occultating instrument is a periodontal therapy. Mechanism of action of the power scaler. The factor include the mechanism of action, the frequency of the stroke, water frequency, stroke, அதுக்கப்புறம் வந்து water flow, stroke and water flow, frequency, stroke and water flow. இது வந்து என்னன்னா frequency. The mechanism of action of the power scaler வந்து frequency, stroke, water flow. Frequency number of the time per second. These are the instant of the move back and front in the cyclic. These are the அப்புறம் abbreviated to the eplics and liner stroke. The frequency alpha 1 by area stroke. The maximum அப்புறம் distance the insert the tip travel during the one crystal of the stroke path. Amplitude is equal to 1/2 of the distance of the stroke. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்னா வந்து ஸ்ட்ரோக்னா என்னது? அதுக்கப்புறம் maximum distance the insert trip அதுக்கப்புறம் வந்து tip travel during the one cycle or அதுக்கப்புறம் stroke path. One cycle or stroke path during the one cycle of the stroke path. Amplitude is equal to 1/2 of the distance of the stroke. ஸ்ட்ரோக்னா வந்து ஸ்ட்ரோக் புஷ், அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஸ்ட்ரோக், புஷ், அதுக்கப்புறம் வந்து புஷ் ஸ்ட்ரோக், புல் ஸ்ட்ரோக். புஷ் ஸ்ட்ரோக் இஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்ட்ரோக். அதுக்கப்புறம் ரூட் பிளானிங் ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது. ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் டு தி half of the distance of the stroke. half of the distance of the strokeன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் பவர் ஆஃப் த ஸ்ட்ரோக்கு. அதுக்கப்புறம் பவர் ஆஃப் த ஸ்ட்ரோக் வந்து த இன்க்ரீஸிங் இன் த பவர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் the distance the tip travel while the frequency is remains constant. high power a longer stroke pattern. அதுக்கப்புறம் வந்து shorter stroke pattern இருக்குது. low power high power இருக்குது. high power is a longer stroke pattern, low power is a shorter stroke pattern இருக்குது. water flow ultrasonic scalar may be designed as a manually to the manually automated turned device. Cavitation of the formation of bubble. Formation of cavitation in the formation of bubbles in water caused by high turbulence. Palm thumb grasp method. The less அதுக்கப்புறம் வந்து palm thumb grasp method less than 45 degree
The cutting edge will not cutting edge will not bit in edge the calculus properly. The instant slides over the calculus, and burnishing smoothing and burnishing and straightening the angulation is a uh, subgingival insertion blade instrument, such as curate zero angle. The during the scaling and root planning 45 degree to 90 degree. During the scaling and stroking in the tetanus calculus, optimal calculus is more than 9 lesser than 90 degree. When the gingival curate is indicated to the 90 degree, 90 greater than 90 degree.